மிதுன ராசி எப்பவுமே புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணுங்கிற தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு விஷயத்த ஒரே இடத்துல நிறுத்தாமல் அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், தேடல் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மிதுன ராசியை சொல்லலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற அந்த பழமொழிக்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பு இயற்கையாகவே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க, நல்ல அறிவுத்திறன் உடையவங்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கிட்டு அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல செயல்படக்கூடிய ஒரு அருமையான நபர்கள், திறமை வாய்ந்த ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம். மிதுனராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா பல வழிகள், பல வேலைகள், பல விஷயங்கள் தெரிந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் இவங்கள சொல்லணும்னா, எந்த வேலையுமே தெரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் ஒரு 1/2 மணி நேரம் சொன்னா போதும், அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு மிதுனராசி என்பர் ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா, புதுசாக அந்த ஊரில் வழி தெரியாது. அந்த ஊரில் போய் எந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி முதல் நபர்கிட்ட கேட்பாங்க. அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. 2வது நபர்கிட்ட கேட்பாங்க. அந்த நபரும் ஒரு வழி சொல்லுவாங்க. இன்னொருவர்கிட்ட போய் வழி கேட்பாரு. இந்த 3 நபர்களும் வேறு வேறு வழியை சொல்லுவாங்க. ஆனால் எல்லா வழியும் கேட்டுட்டு, இந்த ஊருக்கு 3 வழியில் போகலாம், எந்த வழியில் போனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கேட்டு ஒரு சரியான வழியை நோக்கி போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அறிவு எந்த வழியில் போனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு டேலண்டாக யோசித்து அதன் பிரகாரம் போகக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை அலசி ஆராய்வாங்க. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஒரு ஃபோன் கால் போட்டு அந்த கடையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை உடனே சொல்லுவாங்க. ஒரு 10 கொஷின் கேட்டு அந்த ஒரு கேள்விக்கு 10 ஆன்சர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா 10 ஆன்சர் சொல்லக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. நிறைய தகவலை அறிந்து வைத்திருப்பாங்க. இவங்களோட வேறு யாரையும் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு நபர்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 5 நிமிஷம் பேசினா போதும், 5 நிமிஷம் அவங்ககிட்ட பேசினா போதும், நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பாங்க. அதனால தான் ஒரு 5 நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயத்த 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட டல்னஸோ ஒரு சுவாரஸ்யம் இல்லாமலோ இருக்காது. அந்த மாதிரி டேலண்டாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன். புதன் என்பதனால நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். எழுத்தில், கணிதத்தில், தகவல் தொடர்பை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில், வியாபாரம் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா ஆர்வமுமே இயல்பாகவே இந்த மிதுனராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி அப்படின்னாவே வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு இயல்புடைய ஒரு ராசி. இயற்கையாகவே இவங்கக்கிட்ட வேகம் இருக்கும், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், பேச்சு திறனும் அதிகமாக இருக்கும், நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பல விஷயங்களை உடனடியாக தெரிந்து வைத்திருப்பாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சின்ன விஷயத்தை கூட தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உடையவங்க தான் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு விஷயம்னா உடனே கற்றுக்கலாம்பா அப்படின்னு இறங்கிடுவாங்க. இந்த மிதுனராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ அடையிறதில்ல. இவங்களுடைய ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வெற்றி அடையிறதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். புதன் இவங்களுக்கு மன வலிமையை தர்றதுனால அறிவு சார்ந்த விஷயத்தில் நல்ல டேலண்டான ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு யார் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னா, துலாமும் கும்பமும் இவங்களுக்கு நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏன்னா மிதுன ராசியும் காற்று ராசி, துலாமும் கும்பமும் காற்று ராசி. அதனால் மிதுன ராசிக்கு நல்லா ஒத்து போகும். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். இவங்க கூட ஒரு தொழிலோ ஒரு வாழ்க்கை துணையாகவோ இந்த ராசிக்காரங்க அமைந்தாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப நாள் கருத்து வேறுபாடு அதிகம் ஏற்படாமல் ரொம்ப நாள் அந்த நட்பு தொடரும். அதனால் நல்ல ஒரு
அதாவது தொழில் பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சாங்கன்னா அந்த ரொம்ப நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத ரொம்ப நாளைக்கு அந்த நட்பு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மிதுனமும் கும்பமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய திங்கிங்கும் இவங்களுடைய திங்கிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிதுனத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் கும்பத்துக்கும் அதிகமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து பேசிடுவாங்க. ஆனால் கும்பம் வந்து எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து பேச மாட்டாங்க. எது ரொம்ப நெருக்கமான உறவோ அவங்கக்கிட்ட தான் மனம் திறந்து பேசுவாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாயிண்டிங் இருக்கும். அதனால் பெரும்பாலும் இவங்க கூட வந்து அதிகமாக கருத்து வேறுபாடு ஏற்படாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் ஆராய்ந்து செயல்படுறதுனால நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு பல ஆன்சர் சொல்லக்கூடியவங்களா, பல முடிவுகளை சொல்லக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. என்ன ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமைக்கும்போது கூட கொஞ்சம் வித்தியாசமாக சரிப்பா இந்த கேரட்டு கூட பென்சில் போடு, பென்சில் கூட 2 பட்டாணியை போடு, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சில விஷயம், புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் சமைக்கிறதெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கைவந்த கலை. பெண்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி செய்வாங்க. சும்மா போட்டோமா அதோட இது போட்டு கலந்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்குமா செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்களும் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா விவாதங்கள்லேயும் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய பேச்சாற்றல் அப்படி. அதனால் பேசியே அந்த விவாதத்தை ஜெயிக்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கிறது இவங்களுக்கு வெற்றிக்கான வழி எல்லாமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நேரத்துலையும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா சிந்தனை ஃபுல்லாக அங்கே போயிடும். கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டாங்கன்னா வெற்றிக்கான வழி கண்ணில் டக்குன்னு தென்படும். அதனால் இவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். ஏன்னா புதன் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா வெற்றி சீக்கிரமாக இவங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் தொழில், பத்திரிகை சார்ந்த தொழில், மீடியா சார்ந்த தொழில், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங் தொழில், விற்பனையாளர்கள், வியாபாரம் செய்கிறது, கணக்கியல் சார்ந்த தொழில், அதே நேரத்தில் தகவல் தொடர்பு சார்ந்த தொழில், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசிக்கு அருமையாக வரும். இதெல்லாம் சார்ந்த தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறது அல்லது தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் புதுசாக ஒரு சில வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியிலேருந்து செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரையிலும் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாத கிரக நிலை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் அப்படின்னாலும் கூட மிதுனத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை, பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பேச்சில் நல்ல ஒரு அங்கீகாரம், சேமிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சில முக்கியமான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கிறதுல காட்டிலும் பணத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். 10 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சு வச்சுருக்கு அப்படின்னா ஒருத்தன் வந்து பேசியே வாங்கிட்டு போயிடுவான். நீங்களே நல்லா பேசுவீங்க, சரி நண்பன் கேட்குறானே அப்படின்னு உதவி செஞ்சுருவீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் சிறப்பாக இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறனை அதிகப்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில்
இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் இறங்காமல் திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் செலவு செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக புதிய மனிதர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. கையில் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எழுத்து சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சாற்றல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 10 வேலையை ஆரம்பித்து 10 வேலையும் கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு வேலையை முதல்ல முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். 10 வேலையும் ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படின்னா மனம் கொஞ்சம் குழம்பி போகும். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. மிகப்பெரிய சவால்கள்லாம் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல டேலண்ட் பர்சனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு 10 வேலையும் ஒரே நேரத்தில் செய்கிறத விட ஒவ்வொரு வேலையாக அணுகி ஒவ்வொரு வேலையாக சரி பண்ணி சாதகமான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை மனதில் போட்டு குழப்பறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் கவனமாக இருங்க. நகைச்சுவையாக பேசுகிறங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அறிவுரை சொல்கிறது, அதே மாதிரி மற்றவங்கள இப்படி செய் அப்படி செய் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்துறது இதெல்லாம் வேண்டாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஒரு சில நண்பர்கிட்ட பேசாமல் இருந்து இல்லையா, அவங்க இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் அந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் புதன்கிழமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமையில் துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமையில் இதை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.